பிரியாணி கூட கடைக்கு போயிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணி வந்து முருங்கக்கா மேல கிடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓடோடி மொட்டை மாடிக்கு வந்தது தான் உண்டு. செருப்பு போடாம வந்துட்டேன். அது ஒரு பக்கம் சுடுது. வெயில் வேற ஒரு பக்கம் மண்டைய பொளக்குது. இருந்தாலும் ஆசையா அந்த முருங்கக்கா பறிக்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆனா அந்த முருங்கை மரத்துல இலையே இல்ல. சரி இலைய பறிச்சு ஒரு பொரியல் மாரி பண்ணிரலான்னு பார்த்தா இலை இல்ல. சரி பருப்பு குழம்புக்குள்ள போடலான்னு சொல்லிட்டு 2 கொத்து இலையும் பறிச்சுட்டு வந்து ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இலை எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனா முருங்கைக்காயிலுமே 2 வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது வந்து உள்ள நல்லா இருக்காதுன்னு தான் தோணுச்சு முத்துன மாதிரி. அத வந்து சரி வீட்ல வந்து அவிச்சு அப்படியே வந்து உள்ள இருக்கிற சதைய மட்டும் எடுத்து அது ஒரு மாரி கூட்டு மாரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொரக்கா கூட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்பு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். சொரக்காக்கும் பருப்பு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து வந்ததோட எல்லாம் கட் பண்ணி எடுத்து, எல்லாமே ரெடி பண்ணிட்டு, லாஸ்ட்டா பருப்பு குழம்பு கூட வந்து முருங்கை இலையும் உதிர்த்து போட்டு வச்சேன். ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து பக்கத்து வீட்ல உள்ள பாட்டி வந்து சாம்பார் கூடலாம் போட்டு வைக்கும். அதனால நான் இன்னைக்கு பருப்பு கூட போட்டு முருங்கை இலையெல்லாம் போட்டு எல்லாம் வச்சாச்சு. எங்க ஆளு வந்து வாழை இலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாழை இலையில வந்து 5 வகை கூட்டையும் வச்சு, இன்னைக்கு வந்து சாப்பாடு பொழிச்சாச்சு.